அதாவதுங்க, ஒரு ஐ விட்னஸ் கூட இல்லாத இந்த வழக்குல கூட நேத்து நீதிபதி இதுதான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கிரீஷ்மாக்கு மரண தண்டனை அப்படிங்கறத வந்து கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி இத பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுல ஏன் மரண தண்டனை அப்படிங்கிற கேள்விக்கு நீதிபதி சொன்ன விளக்கம் தான் என்ன இந்த வீடியோவே பண்ண வச்சுச்சு நான் சொல்லுவேன். என்ன ஏதுங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2022ல நடந்த இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிரீஷ்மா அப்படிங்கிறவங்க அவங்களோட காதலனை வீட்டுக்கு வர வச்சு அவர்கிட்ட இருந்து பிரிய முடியலங்கிற காரணத்துக்காக சரி ஸ்லோ பாய்சன் விஷத்தை வச்சு கொன்றலான்னு விஷத்தை வச்சு கொலையும் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு போயிட்டே இருந்தது. அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிபதி வந்து கிரீஷ்மாட்ட கேட்டிருக்காங்க, உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களான்னு. அப்போ ஒரு கடிதம் எழுதிருக்காங்க. அந்த கடிதம்ல நான் 24 வயசு தான், நான் இன்னும் மேல படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, சோ நான் தான் தப்பு பண்ணிருக்கேன், ஆனா வந்து எனக்கு குறைந்தபட்ச தண்டனையா கொடுங்க அப்படின்றப்போ எப்பயுமே இந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டங்கிறது வந்து குறைந்தபட்ச தண்டனை இல்ல வந்து அதிகபட்ச தண்டனை அப்படின்னு தப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இல்லவே இல்ல, உனக்கு மரண தண்டனை தான் அப்படிங்கறத நீதிபதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நிறைய டிஃபென்ஸ் லாயருமே கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த வழக்குக்கு ஏன் மரண தண்டனை அப்படின்னப்போ நீதிபதி சொன்னது, பிரியறதுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரியறதுக்கு பல வகைகள் இருக்கு. ஆனா ஒருத்தங்களை கொன்னு மர்டர் பண்ணி அப்படிதான் பிரியணுங்கிறத இனி வரப்போறவங்களும் இவங்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பை வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா எங்க போறது? அதனாலதான் இந்த தீர்ப்பு மரண தண்டனை அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க.